மூட நம்பிக்கையின் விளைவு தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமமான கூழாங்கரை. இயற்கை வளம் நிறைந்த அந்த கிராமத்தில் பழமைவாத நம்பிக்கைகள் ஆழமாக பதிந்திருந்தன. கிராம மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மூடநம்பிக்கையின் அடிப்படையில் தீர்மானிப்பது வழக்கம். அந்த கிராமத்தில் மூத்த தலைவராக இருந்தவர் பெரியம்மாள். இவர் மிகவும் நல்லவர் என்றாலும் மூடநம்பிக்கைகள் மீது உடன்படிக்கையை கொண்டிருந்தார். நம்மிடம் நடந்ததெல்லாம் கடவுளின் செயல் என்ற அவர் பல விஷயங்களை திருக்குறிப்புகளின் அடிப்படையில் முடிவெடுத்து விடுவார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் யாரோ ஒருவர் கருமாந்திரம் செய்துவிட்டதாக ஒரு வதந்தி பரவியது. மாடுகளும் மரங்களும் திடீரென வாட ஆரம்பித்தன. மக்கள் பெரும் அச்சத்தில் மூடநம்பிக்கையின் பிடியில் சிக்கிக் கொண்டனர். அந்த கிராமத்தில் ராகவ் என்ற ஒரு அறிவு புதையல் இருந்தான். அவன் அறிவியல் மற்றும் இயற்கை விஷயங்களை நன்றாக புரிந்திருந்தான். இது கருமாந்திரம் அல்ல, மண் மற்றும் நீரின் கலப்பில் ஏற்பட்ட மாற்றத்தால் விளைந்த விஷயம் என்று அவன் கூறினாலும் யாரும் அவனை நம்பவில்லை. கிராமத்தில் உள்ள சில பெரியவர்கள் யாரோ ஒருவர் தீய சக்திகளை பயன்படுத்தியதால் இந்தச் சம்பவங்கள் நடந்தன என்று நம்பினர். அதற்காக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை குறிவைத்து அவர்கள் காரணம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதைக் கேட்டு ராகவ் மிகவும் வருத்தமடைந்தான். உண்மையை நிரூபிக்கவோ அல்லது அவ்வழக்கத்தை மாற்றவோ அவன் உறுதியடைந்தான். அவன் அருகிலுள்ள நகரத்திற்குச் சென்று மண் மற்றும் நீர் மாதிரிகளை ஆய்வுக்காக அனுப்பினான். சில நாட்கள் கழித்து ஆய்வின் முடிவுகள் வந்தன. மண்ணிலும் நீரிலும் வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டதால் கிராமத்தின் மரங்களும் பயிர்களும் பாதிக்கப்பட்டது என்று அறியப்பட்டன. இதற்கு காரணம் அருகிலுள்ள ஆற்றில் கலந்த நச்சு கழிவுகள் என்பதை ராகவ் கிராம மக்களுக்கு விளக்கினான். மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். எத்தனை வருடங்களாக இவர்கள் மூட நம்பிக்கையில் தவறாக பயணித்தனர் என்பதை புரிந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் அறிவியல் மற்றும் உண்மை காரணங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர். இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு கிராமத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் மூடநம்பிக்கையை நம்பாமல் உண்மையை ஆராய்ந்து தீர்வு காணும் பழக்கம் வந்தது. நியாயமற்ற மூடநம்பிக்கைகளை விட்டுவிட்டு அறிவியல் மற்றும் உண்மையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதே இந்தக் கதையின் முக்கிய பாடம்.